இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து தொகைநிலை தொடர் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி தொகாநிலை தொடர் பார்ப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் இருக்குது. இதில் இன்னும் 2 டாபிக் மட்டும்தான் நம்ம பார்க்கல. இந்த தொகாநிலை தொடர் ஒன்று, இன்னொன்று வந்து இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள், அது எல்லாமே இப்போ பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ தொகாநிலை தொடர், அதாவது தொகை சொன்னோம், இப்போ தொகா சொல்கிறோம். தொகாநிலை தொடர் அப்படின்னா அந்த தொடரில் இருக்கக்கூடிய சொல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இடையில வந்து எந்த உருவும் இருக்காது. இப்போ நம்ம தொகையில் சொல்லியிருந்தோம், இப்போ தொகைநிலை தொடரில் சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோன்னா அந்த சொற்றொடரில் வந்து உருவுகள், சரிங்களா, சொற்றொடரில் வந்து உருவுகள் வந்து மறைந்து வந்து பொருள் கொடுக்கும். உருவுகள், இந்த உருவுகள் தான் நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம். அந்த வேற்றுமை உறுப்பு, வினை, பண்பு, இந்த மாதிரி வந்து உண்மை, ஓம உருவு, இந்த மாதிரி இருக்க உறுப்புகள்லாம் மறைந்து நின்று, சரிங்களா, மறைந்து வந்து அந்த சொற்றொடரில் வந்து பொருளை உணர்ச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம தொகைன்னு அப்படி சொல்லியிருந்தோம். இதே தொகா அப்படின்னா இது வந்து வெளிப்படையாகவே தெரியும் நமக்கு, சரிங்களா. வெளிப்படையாக, அதாவது வந்து எந்த சொல்லு உருவெலாம் எதுவுமே இருக்காது, சொல்லோ உருவோ எதுவுமே மறைஞ்சலாம் வராது, அதுக்கு மாறாக வெளிப்படையாகவே இருக்கும். சரிங்களா, காற்று வீசியது, குயில் கூவியது, சரியா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து தொகாநிலை தொடர்னு சொல்கிறோம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்பாங்கன்னா, தொகைநிலை தொடர் எத்தனை, தொகை எத்தனை சொல்லியிருந்தேன், தொகை வந்து எத்தனை சொல்லியிருந்தேன், தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும், தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். ரைட்டா? தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். சரிங்களா, இதுதான் நமக்கு எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. தொகை 6, தொகா 9. சரிங்களா. சரி, இப்போ பாருங்கள், எழுவாய் தொடர் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை. நம்ம எழுவாய்னா நம்ம தான் பேர், அதாவது எழுவாய் வந்து எழுவாயுடன் பார்த்திங்கன்னா இந்த பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள்லாம் தொடர்றதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. விழித்தொடர்னா நம்ம விழியுடன் வந்து சேர்ந்து நிற்கிறது விழித்தொடர், அது வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. விழித்தொடர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த விழினா நம்ம இந்த சிம்பிள் போடுறோம் இல்லையா, நண்பா எழுது, நண்பா படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த விழியுடன் வந்து வினை வரதை தான் வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வினை முற்று அப்படின்னா, முற்றுனாவே நம்ம சொல்லிட்டோம். முற்றுனா என்ன சொல்லியிருக்கோம், முற்றுனா என்ன சொன்னோம் சொல்லுங்க பார்ப்போம். முற்றுனா என்னம்மா, வாக்கியம் முடிவு பெற்றது. வாக்கியம் வந்து முடிவு பெற்றுக்குது, அவ்வளோதான். அது வந்து அந்த சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சரியா, அந்த வாக்கியம் வந்து முடிவு பெற்றுக்குது. இதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், இந்த எழுவாயி, செயல்படு பொருள், பயனிலை, இதெல்லாம் தெரியலனா நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கங்க. இப்போ சப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒன்னோட சப்ஜெக்ட் என்ன. இப்போ சப்ஜெக்ட்னா வந்து அதனுடைய கருத்து, அதுதான் வந்து ஒரு ஆர்ஜின்னு சொல்கிறோம்ல, அது அந்த எழுவாய் தொடர் இருக்குது தமிழில். எனக்கு தமிழில் எழுவாய் தொடர்னாவே இன்னும் புரியல அப்படின்னா இதுதான், இப்படி தான் ஒரே வழி. சரிங்களா. எழுவாய் அப்படின்னா அது சப்ஜெக்ட் தான், சரிங்களா, அது ஒரு ஆர்ஜின், அந்த ஹார்ட் ஆஃப் தி அந்த சென்டென்ஸு தான், அந்த வார்த்தை, அந்த சொல்லோட ஹார்ட்டு. இப்போ இதனால இது வந்து எழுவாய்ன்னு சொல்கிறோம். அதோட இருக்கிற இந்த எழுவாயோட பேர், வினை, வினா எல்லாமே கலந்து வர்றது வந்து எழுவாய் தொடர் சொல்கிறோம். இப்போ விழின்னு சொல்லிடணும் அதே மாதிரி, விழியுடன் வினை தொடருது. இப்போ வினைங்கிறது என்ன, எழுதுறது வினை இந்த இடத்துல. சரிங்களா. விழி வந்து இது வந்து விழி, நண்பா நண்பா எழுது, நண்பா படி அப்படிங்கிறது. சரிங்களா. முற்றுனா நான் சொல்லிட்டேன், வினை முற்றுனா அது வந்து முற்று பெற்றிருக்கும். சரியா, முற்று பெற்றிருக்கும். இப்போ வினைங்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செயல் வந்து முழுமையாக முற்று பெற்றிருக்கும். அந்த செயல் முழுமையாக முற்று பெற்றிருக்கிறத விட, சரிங்களா, ஒரு பெயர் வருது. சரிங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாடினால், இதே பொருள் தரும். பாடினால் அது யாராக வேணா இருக்கலாம், கண்ணகின்னு மட்டும் இல்லை, கண்ணகி இல்லை கோலம் இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம் அந்த இடத்துல. புரியுதுங்களா. வினை வந்து முற்று பெற்றுச்சு இந்த இடத்துல. இப்போ நான் தனியாக பாடினால் அப்படின்னு எழுதுறேன்னா, ஆமாம் பாடினால், அவள் யாருன்னு நமக்கு தெரியாது, அவ்வளோதான். இது வினை முற்று தான். சரிங்களா. இந்த வினை பாடுதல் அப்படிங்கிற வினை வந்து, பாடுதல் அப்படிங்கிற வினை வந்து முற்று பெற்றிருக்கு, பாடினால் அப்படின்னு சொல்லிட்டு முற்று பெற்றிருக்கு. அப்போ இது வந்து வினை முற்று. சரியா. இந்த வினை முற்றுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதையும் பிரித்து பாருங்கள், சென்றனர் வீரன் இருக்கா, நீங்கள் பிரித்து பாருங்கள். சென்றனர் அப்படின்னு இருக்குன்னா, சென்றனர் இது வினைமுற்று. சரிங்களா. நீங்கள் சென்றனர் தனியாக குறிச்சிங்கன்னா அதுவும் ஒரு பொருள் தருது, அதுவும் பொருள் தருது. இந்த வீரர் நீ போடலனாலும் அந்த இடத்துல வந்து பொருள் தருது. சரிங்களா. வீரருங்கிறது ஒருமையா பன்மையா, இது ஒருமையா பன்மையா, வீரருங்கிறது ஒருமையா பன்மையா,
நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா தான் எனக்கு ஒருமை ஒருமை சார். ஒருமை சார். ஒருமை சார். ஒருமை கரெக்டாக அது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். வீரர்னா ஒருமை தானா? வீரர்கள்னா பன்மையா? சரி, மக்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுங்க இப்போ. மக்கள் ஒருமையா பன்மையா? பன்மை சார். மக்கள் பன்மையா? சரி, பன்மை என்ன சொல்லு பார்ப்போம், சொல்லுங்க அப்போ. மக்கள் அப்படின்னா ஒருமையா பன்மையா? பன்மை சார். பன்மை தான். பன்மை 100% சார். அது பன்மை இல்லையா? பொதுவான சொல். நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல, அதனால நிறைய பேர் இருக்கிறது இல்லையா? பொதுச்சொல் அப்படின்னு சொல்லி ஆமா. நம்ம நடத்தணும், சரிங்களா? பொதுமொழி அப்படின்னு நடத்தணும் இல்லையா? பொதுச்சொல் ஒரு சில வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து பொதுவாக இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீரருங்கிறது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. வீரர்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவலை குறிக்கிறது, யாரோ ஒருத்தர் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதுனால அது ஒருமையாயிடுது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீரர்கள் அப்படின்னா நம்ம வந்து அது பன்மை, அது கரெக்டு. நம்ம வீரர்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை வந்து நம்ம வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த காமனான வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்குது ஒருமை பன்மைக்கு, சரிங்களா? சரி, இது பாருங்கள். ஒரு சில ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன், இதை மட்டும் பாருங்கள். நாடு சொல்லுங்கள் பார்ப்போம். நாடு ஒருமை பன்மை. நாடு ஒருமை சார். ஒருமை சார். ஒரு நாடு ஒன்னதான் நாடுகள் குடிக்குது. வந்து நாடுகள் வந்து பன்மை, கரெக்டா? சரி, மாடு மாடு ஒருமை சார். மாடுகள் பன்மை சார். குடுவை குடுவை ஒருமை சார். குடுவை குடுவைகள் பன்மை. ஒருமை பன்மை, அவ்வளோதான். குடுவைலாம் ஒருமை, குடுவைகள்னா சரி. இது ஒரு கஷ்டமான கேள்வி. கொண்டாட்டங்கள் இது உண்மையா பன்மையா? பன்மை சார். பன்மை சார். அதுக்கு என்ன ஒருமை வார்த்தை என்ன? கொண்டாட்டம். கொண்டாட்டம். கொண்டாட்டம் சார். சூப்பர்மா, நல்லா படிக்கிறீங்க, சூப்பர்மா. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைம்மா. இதை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது தான். இதை விட ரொம்ப கஷ்டமாலாம் கேட்டுற மாட்டாங்க, சரிங்களா? ஒருமை பன்மை இதுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் பெருசாக இருக்காது. அவ்வளோதான். சரி, வினை முற்று சொல்லிட்டோம். இப்போ பெயரச்சம் அதே மாதிரி. பெயரச்சத்தை பொறுத்த வரைக்கும் முற்று பெறாத வினை வந்து ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சது வந்து பெயரச்சம். இந்த இடத்துல சொல்லிட்டான், எச்சம்னு சொல்லிட்டான் அவனே, அப்போ அது தொக்கிக்கிட்டு நிற்கிதுன்னு அர்த்தம். பெயரை கொண்டு ஒரு 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 விஷயம் வந்து தொக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ வந்து கேட்ட அப்படின்னா இது வந்து எச்சம், இட்டு குட்டல் லா எச்சம், சரிங்களா? வரைந்த இத்து குட்டல் ஆ, அதை நீங்கள் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா பொருள் இருக்காது. இதனோட ஒரு பேரை போட்டிங்க அப்படின்னா தான், இந்த வினை சொல்லோட ஒரு பேரை நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அது வந்து முடியும், சரிங்களா? அதனால தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. கேட்ட பாடல், வரைந்த ஓவியம், சரியா? பெயரச்சத்தொடர். வினையச்சம் அப்படின்னாலும் இதே மாதிரி வந்து அந்த ஒரு முற்றுப்பெறாத ஒரு செயல் வந்து, அந்த முற்றுப்பெறாத ஒரு எச்சம் வந்து பார்த்திங்கன்னா வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா, நான் இங்கே வந்து பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா பெயரச்சம், வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா வினையச்சம். இங்கே பாருங்கள், பாடி, ரைட்டு, பாடி, ஓகே. இது வந்து வினை, பாடுதல்ங்கிறது வினை, பாடுதலுங்கிறது வினை. இது வந்து அப்படியே எச்சமாக இருக்குது, பாடி எச்சமாக இருக்குது, சரிங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு வினை போட்டோன்னா மகிழ்ந்தனர், அப்போ வந்து பாடி மகிழ்ந்தனர். பார்த்தான், தேடி, இது ரெண்டுமே வினை தான், சரிங்களா? இப்போ தேடி பார்த்தான், அது வந்து வினை எச்சமாக இந்த இடத்துல சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் நமக்கு தெரிஞ்சது தான், நிறைய தடவை பார்த்துட்டோம். ஐயால் குயினது கண், இது வந்து வெளிப்படையாக இருக்கிறது, எழுதுறது தான் வந்து வேற்றுமை தொடர் சொல்கிறோம். கவிதையை எழுதினர், ஐ வருது, சரிங்களா? கட்டுரையை படித்தார், ஐ வருது. ஸோ இது வந்து எல்லாம் வேற்றுமை தொடர் சொல்கிறாங்க. அடுத்து இடைச்சொல் வந்து நம்ம நேற்றே சொன்னோம். இடைச்சொல் நேற்று சொன்னோம் இல்லையா? இடைச்சொல்லை பற்றி பேசணும். அந்த இடைச்சொல்லுடன் ஒரு பெயரோ வினையோ தொடர்பு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இடைச்சொல்னு சொல்கிறாங்க. இது இடைச்சொல் வந்து மற்றுங்கிறது ஒரு இடைச்சொல். ஸோ மற்றுங்கிறது ஒரு இடைச்சொல். ஸோ இங்கே பாருங்கள், மற்று கூட்டல் ஒன்று, மற்றொன்று, மற்று கூட்டல் பிற, மற்று பிற, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இடைச்சொல்லுன்ட்டு சொல்கிறாங்க. இந்த உரிச்சொல் அப்படிங்கிறது சால தவ, அந்த உரி ஞானம் இருக்குல்ல, அது வந்து உரிச்சொல். இந்த உரிச்சொல்லுடன் வந்து ஒரு வினை தொடர்ந்து வர்றது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாலத்து இருந்தது, சாலவும் நன்று அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ அடுக்கு தொடர் நமக்கு தெரியும். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி வர்றதுனால இது வந்து அடுக்கு சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இரட்டைக்கிளை வராது இதில்.
கவனமாக பார்த்துக்கணும். இதில் வந்து அடுத்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கூட்டுநிலை பெயரெச்சங்கள்னா ஒன்று அல்லது எச்சங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் வந்து தொடர்ந்து நின்று பொருள் தரது வந்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து இதுதான் கான்செப்ட். தொகைநிலை தொடர் 9 வகை சொல்லிட்டோம். தொகை வந்து 6 சொன்னோம், தொகை வந்து 9 சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து இது ஒரு முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வினா விடை வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? வினாவும் விடையும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதிலேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 கேள்வியாவது எதிர்பார்க்கலாம், 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரி, பாருங்கள். இப்போ வினா வந்து 6, விடை 8. இதுக்கு தான் ஷார்ட்கட் சொன்னேன். 6 கேள்வி அவன்கிட்ட கேட்டால் அவன் 8 பதில் சொல்கிறான். சரியா? 6 கேள்வி கேட்டால் எத்தனை பதில் சொல்கிறான்? எத்தனை பதில் சொல்கிறான்? 8 பதில் சொல்றாங்க. 6 கேள்வி கேட்டால் 8 பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வினா கேள்வினா வினா 6 வகை, பதில்னா விடை, விடை வந்து 8 வகை. சரியா? இப்போ பாருங்கள் கான்செப்ட். வினா வகைகள் வந்து அறிவினா, அறிவினா அறியாவினா, இது ஒரு பேரு. சரிங்களா? அறிவினா அறியாவினா ஒரு பேரு. இப்போ வந்து நான் இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரிங்களா? தெரிஞ்ச விஷயத்த உனக்கு தெரியுதான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தமிழ்வாதியார் இருக்கிறார். சரியா? தமிழ்வாதியார் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டூடெண்ட்டை பார்த்து திருக்குறளில் எழுதுனது யார் அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? திருக்குறளில் எழுதுனது யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வாதியாருக்கு திருக்குறள் எழுதுனது யாருன்னு தெரியாதா என்ன? தெரியுமா தெரியாதா? தெரியும். அவங்களுக்கு தெரியும். சரியா? ஒரு 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 நபர் வந்து, அது ஆசிரியர்னு இல்லை, யாரோ ஒருத்தர், ஒரு நபர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் தெரியுதா, சரிங்களா, தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது. புரியுதுங்களாம்மா? உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது அறிவினா. இது வாதியார் மட்டும் கேட்குறது இல்லை, உங்களுக்கே. இப்போ நானே இருக்கேன், எனக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியும், அந்த விஷயம் தெரியாத ஒரு நபர்கிட்ட கேட்குறேன். இப்போ நான் என் ஃபீல்டு வந்து டீச்சிங் ஃபீல்டு அப்படின்னா, நான் வந்து ஆசிரியர் தொழில்னா வேறு ஒரு இப்போ நான் டிரைவிங் நல்லா பண்ணுறேன், இல்லை எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை தெரியாத ஒரு நபர்கிட்ட கேட்குறது. சரிங்களா? அவங்களுக்கு வேறு விஷயம் தெரியும், அவங்களுக்கு வேறு விஷயங்கள் தெரியும். சரியா? இருந்த போதிலும் கூட எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து தெரியாத ஒரு நபர்கிட்ட கேட்குறது வந்து அறிவினா. அதாவது பதிலை நான் தெரிஞ்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட கேட்குறது, இது வந்து அறிவினா அப்படின்னு சொல்கிறாங்க. அறியாவினா அப்படின்னா உண்மையிலுமே எனக்கு தெரியாது. சரியா? உண்மையிலுமே எனக்கு தெரியாது. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து முடியரசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்க. அதுக்கு பதில் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சரியா? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். புரியுதா? அதுதான் அந்த இடத்த சொல்லியிருக்காங்க. இப்போ முடியரசனோட இயற்பெயரை போயிட்டு நீங்கள் வந்து தமிழாசிரியர் இல்லாமல் கணக்காசிரியர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியுமா? எவன் தெரியுமா? இப்போ தமிழாசிரியர் இருக்காரு, கணக்காசிரியர் இருக்காரு. தமிழாசிரியர் இருக்காரு, ஒரு கணக்காசிரியர் இருக்காரு. சரியா? நான் போய் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேள்வி, முடியரசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கணக்காசிரியர்கிட்ட கேட்குறேன். சரியா? இதே தமிழாசிரியர்கிட்ட போயிட்டு A+B ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்குறேன். தெரியுமா? தெரியாது. சரியா? அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாணவர் இருக்காருன்னா அந்த மாணவர் வந்து கேட்கக்கூடிய வினாக்கள் யாருக்கு பதில் தெரியுமோ அவங்கள்ட்ட போய் கேட்குறது. இவனுக்கு அந்த விஷயம் தெரியாது, அதனால தான் பேரண்ட்ஸ் சொல்கிறான் அறியா. ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது, அப்போ தெரியாது, அறியா. சரியா? அதை தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்குறது. சரிங்களா? அதுதான் ஒரு ஆசிரியரிடம் போயிட்டு இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு கேட்குறது. அதுதான் ரெண்டுலேயுமே ஒரே ஒரு இதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அதே தெரிஞ்ச, அதாவது வாதியார் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்டால் வாதியாருக்கு தெரியும், பையனுக்கு தெரியாது, கேட்டால் அது அறிவினா. அறியாவினா ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த விஷயம் தெரியாது, வாதியாருக்கு தெரியும், அது அவர் கேட்டால் அது வந்து அறியாவினா. சரிங்களா? இது ஐயவினா அப்படின்னா இதை செஞ்சது யார் அப்படின்னு தெளிவுபடுறதுக்காக சந்தேகம். சரிங்களா? இது யார் செஞ்சது, இது இந்த வந்து யார் செஞ்சது, இந்த செயலை செஞ்சது நீயா இல்லை அவனா அப்படின்னு கேட்குறது, வினவுறது. சரிங்களா? இது ஐயவினா. அடுத்து கொழல் கொடை, இது ரெண்டும் வந்து ஒரு கான்செப்ட். கொழல் கொடை இது ரெண்டும் ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? தண்ணி கொடு.
வந்து குழல் கொடைன்னு சொல்கிறாங்க. ஸோ குழல் அப்படின்னா வந்து ஒரு குழல் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கிக்கிறதுக்காக நம்ம சொல்கிறது. சரிங்களா? ஒரு பொருளை வந்து வாங்கிக்கிறதுக்காக நம்ம கேட்குற வினா. கொடையம்னா ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கேட்குற கேள்வி. சரிங்களா? கொடைனா கொடுக்கறது, பிறருக்கு வந்து ஒரு பொருளை வந்து கொடுக்கறதுனால உதவும் பொருட்டு வினவுவது வந்து கொடை வினா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா? சரிங்களா? அப்போ இருக்கிறதா அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். குழல் அப்படின்னா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நூலகர்கிட்ட கேட்குறது. சரிங்களா? நூலகர்கிட்ட கேட்குறது வந்து குழல் வினா, கொடை வினா. அடுத்து ஏவல் வினா. ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு வந்து ஏவுறதுக்காக செய்கிறத கேட்குற கொஸ்டின் வந்து ஏவுதல் வினா. அதாவது வந்து வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து தம்பியை பார்த்து கேட்குற கேள்வி. சரியா? எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை, நீ போய் தக்காளி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நீ கடைக்கு செல்றியா அப்படின்னு கேட்குறது. இது வந்து ஏவுதல் வினா. சரிங்களா? இப்போ 6 கேள்வி கேட்டாச்சு. இப்போ 8 பதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுட்டு விடை அப்படின்னா, சுட்டு விடைனா சுட்டி காட்டுறது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கடை தெரு எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறது. இது சுட்டு விடை. மறைவிடைனா கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோவேன், நான் போக மாட்டேன்னு டைரெக்டாகவே போய் சொல்கிறது மறுத்து கூறுற விடை. இது வந்து மறைவிடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு சுட்டி காட்டி சொல்கிற விடை வந்து சுட்டி கூறும் விடை. மறுத்து கூறும் விடை அப்படின்னா மறைவிடை அப்படின்னா நான் போவியா அப்படின்னு கேட்டால் நான் போக மாட்டேன்னு டைரெக்டாக போய் சொல்கிறது. சரிங்களா? அடுத்து நேர்விடைனா உடன்பாட்டு பொருள் விடை. நீ கடைக்கு போவாயா அப்படின்னா நான் போவேன், நான் போகிறேன்னு சொன்னால் அது உடன்பாடு, நான் போக மாட்டேன்னு சொன்னேன்னா அது வந்து மறுத்து சொல்கிறது. இது மறைவிடை. சரிங்களா? ஏவல் விடை அப்படின்னா இது பாருங்க, நல்ல ஒரு கான்செப்ட். நீ இந்த வேலையை செய்யினா நீ இந்த வேலையை செய்வாயா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோவேன், அவன் என்ன சொல்கிறான்னா நீயே செய்யின்னு சொல்லுவான். சரிங்களா? மாட்டேன் அப்படிங்கிறத வந்து ஏவுதலாக கூறுற விடை. இது வந்து ஏவுதல் விடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வினா எதிர் வினாதல் இடை. இது என்ன அப்படின்னா, அவங்க நம்மளை ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து உடன்படுறோம், ஆனாலும் வந்து அந்த உடன்பாடை கொஸ்டினாகவே நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதாவது என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா வராமல் இருப்பனா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? வரேன்னு அர்த்தம். அதுக்கு வந்து பதில் வினாவாக நம்ம சொல்கிறது, வராமல் இருப்பனா அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அதாவது வினா எது வினாதல் விடை. சரிங்களா? அடுத்து உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா, இப்போ நீ வேலைக்கு வரியான்னு கேட்டேன்னு வச்சுக்கோவேன், நான் நேரத்துக்கு வேலைக்கு போனேன், ரொம்ப கடுமையான எனக்கு வந்து உடம்பு வலி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுதான் வந்து இந்த உற்றது உரைத்தல் விடைனா. நீ விளையாடுறியான்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்கும். சரியா? இப்போ நேற்று விளையாடுறப்பான், அவனுக்கு நீ கால் வலிச்சிருக்கு, அதனால சொல்கிறான் அவன். நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல் விடை. உருவது குரல் விடைனா, நீ விளையாடவில்லையா அப்படின்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து உருவது குரல் விடை. கால் வலிக்கிறதுன்னு சொல்கிறது வந்து உற்றது உரைத்தல் விடை. இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. வலிக்கிறதும் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறதும் இது ரெண்டும் தான் வித்தியாசம், உற்றது உரைத்தலுக்கும் உருவது குரலுக்கும். அடுத்து இனமொழி விடை அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்சரு. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும். ஏன்னா கதையோட தொடர்புடையது கட்டுரை. சரியா? கதையோட தொடர்புடையது கட்டுரை. ஸோ இதுக்கு இனமான சொல் இது. அந்த இனமான சொல்லை வந்து விடையாக சொல்கிறது. உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் எனக்கு கதை எழுத இதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு கதை எழுத தெரியாது ஆனால் கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கதைலாம் தெரியாது ஆனால் கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கான்செப்ட். ஓகே. ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, வினா விடை கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், கவனமாக பாருங்கள். இந்த வினாவும் விடையும் ஒரு தடவை கூட 2 தடவை நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, இந்த பொருள்கள் வந்து நம்ம சிலபஸில் கிடையாதுன்னா இது நம்ம கேட்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா? பொருள் இலக்கணத்தில் வந்து அகப்பொருள் பிறப்பொருள் இது பார்த்தோம் இல்லையா? அகப்பொருள் புறப்பொருள் சொல்லிட்டு இருக்குது. அகப்பொருள் அப்படின்னா பொருள் ஒரு ஒழுக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வாழ்வியில் வந்து அகம்புறம் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இது நம்ம சொல்லிட்டோம். இதில் வந்து அகத்திணை வந்து 7 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சொன்னோம். அன்பின் ஐந்திணை வந்து 5. அன்பின் ஐந்து 5 நிலவும் பொழுதும் முதற் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம். நிலம் வந்து 5 வகைப்படும். இது பார்த்தோம் இல்லையா? இது சொல்லி கொடுத்தனா இல்லையா? சொல்லி கொடுத்தனே இப்படி போட்டோம். சொல்லிட்டேங்க சார். இதை சொல்லிட்டோம். அது நம்ம சொல்லி நடத்த வச்சேங்க டைம் சார். வேஸ்ட் பண்ணாங்கன்னா குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், சுரம்னா சுரம் சார்ந்த இடமும். சரிங்களா? ஸோ இது வந்து சிறு பொழுது பெரும்பொழுதுன்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஆண்டோட 6 கூறுகளை வந்து பெரும்பொழுது சொல்கிறோம். ஒரு நாளோட 6 கூறுகளை வந்து சிறு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்ன போட்டிருக்கோம் சொன்னோம். திணையும் பொழுதும் பார்த்துட்டோம். சரிங்களா? இதெல்லாம் ஷார்ட்கட்லாம் சொல்லியிருப்போம் நிறைய. குறிஞ்சினா குறிஞ்சியாமோ. சரிங்களா? ஸோ இந்த முல்லை கார்கால மாலைக்கு வந்து காட்டுக்கு வந்து கார் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் மாலையில் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இந்த மருதமும் நெய்தலும் ரொம்ப முக்கியம். வயக்காட்டுக்கு வந்து காலையிலேயே வைகரையிலேயே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடலுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இதெல்லாம் வருஷம் ஃபுல்லாகவே காட்டுக்கு போகிறவன் வருஷம் ஃபுல்லாகவே காலையிலே போயிடுவான், வைகரையிலே போயிடுவான். சரிங்களா? கடலுக்கு போகிறதுக்கு வருஷம் ஃபுல்லாகவே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது காலைனா வெயில்னா பகல்னு சொல்லியிருந்தோம். இது கொடுத்துருக்குறாங்க. இந்த டேபிள் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டேபிள் வந்து பொதுவாக ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரும். சரிங்களா? சார் இந்த டேபிள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? ஈஸியாக சொல்லிக் கொடுங்க சார். சரிம்மா. இப்போ இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ரைட்டா? இப்போ பாருங்கள், ஒன்னொன்றுக்கும் சொல்கிறேன் நான். நீங்கள் அதை ரீகால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். தெய்வம் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து குறிஞ்சி, இப்போ மலைன்னு வச்சுக்கோங்க. மலையில் யார் இருப்பாங்க? பொதுவாக 6 படை இருக்குது. 6 படையில் ஒரு படையில் மட்டும்தான் மலையில் முருகன் இருக்க மாட்டார். மற்ற எல்லா படையிலும் இருப்பார் இல்லையா? ஆமாம் தானே? ஆமாம் சார். முதற் படை என்ன படை சொல்லுங்க பார்ப்போம் முருகனுக்கு? எனக்கும் தெரியாது, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும். எல்லாம் தெரியாது. நம்ம அவ்வளோ டஃப்பான கொஸ்டினுக்கு பதில் இப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஈஸியான கொஸ்டின் தாமா. திருச்செந்தூர் தவிர எல்லா இடத்துலையும் வந்து முருகன் வந்து மலை மேலே தான் இருப்பார். ஸோ அதுதான் குறிஞ்சினா மலை. ரைட்டா? குறிஞ்சினா மலை. சரியா? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனின்னு சொல்கிறோம் இல்லையா? சாய்மலை சொல்கிறோமா இல்லையா? இது 6 படை சொல்கிறோம் இல்லையா? இந்த 6 படையிலையும் முருகன் வந்து மலை மேலே தான் இருப்பார். ஸோ அதனால வந்து முருகன் வந்து குறிஞ்சிக்குரிய, அதாவது மலைக்கு உரிய கடவுள் வந்து முருகன். சரிங்களா? இதுக்கு கீழே வாங்க. முருகனுக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்குது. ரைட்டா? முருகனுக்கு எத்தனை ஒய்ஃப் இருக்குது? 2 ஒய்ஃப் இருக்குது. ஒரு ஒய்ஃப் வந்து என்னது? வள்ளி. இன்னொரு ஒய்ஃபு தெய்வானம். சரிங்களா? அந்த ஒரு அம்மா வந்து குறவன் குறத்தி குடும்பத்தை சேர்ந்தது. அதனால தான் வந்து வெறுப்பன் குறவர் குறத்தியர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள், அந்த குறிஞ்சி நிலத்தோட மக்கள். உணவு நமக்கு தெரியும். ஸோ மலையில் வந்து தெனை கிடைக்கும். மலையில் வந்து தெனை கிடைக்கும். இந்த தெனை இருக்கு இல்லையா? நீங்கள் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. நம்ம இந்த யானை கூட செத்து போயிருமா? அது என்ன படம்? இப்போ ரீசெண்டாக அந்த கும்கி படம் இருக்குல்லம்மா, அந்த கும்கி படத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போதுமானது. கும்கி படத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அதில் வந்து நம்ம இவருக்கு வந்து இந்த தெனை மாவுன்னு சொல்லுவானுங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்கு வந்து புலி, கரடி, சிங்கம் எல்லாமே மலையில் தான் இருக்கும். புலி, கரடி, சிங்கம். இதுக்கு நான் இப்படி டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இப்படி குறிஞ்சி முல்லை இப்படி சொல்கிறேன் சொல்கிறேன். சரிங்களா? பூ வந்து குறிஞ்சி காண்டில், மலை வந்து அகில் வேங்கை, பறவை கிளி, மயில். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஞாபகம் வச்சுக்கணுன்னே இல்லை. இந்த மயில் வந்துனா முருகனோட கடவுள். முருகனோட வாகனம். ஸோ அதனால் அது இந்த இடத்துல பொருந்துடும். வேறு எங்கேயுமே இருக்காது. சரிங்களா? இருக்காது. இந்த காட்டுக்கோழி மயில், கிளி மயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கிளி மயில், காட்டுக்கோழி மயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முல்லைனா காடு, அதனால் காட்டு மயில், காட்டுக்கோழி மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளி மயில்னா குறிஞ்சி. சரிங்களா? அடுத்து ஊர் பேர் வந்து குடின்னு வரும். இது எல்லாமே. சரிங்களா? அதனால் குறிஞ்சி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேரையே குறிஞ்சி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அருவி வந்து பொதுவாக மலையிலேருந்து தான் வரும். சரிங்களா? அருவி வந்து மலையிலேருந்து தான் வரும். அதுதான் அருவி நீர், சுனை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பறை வந்து தொண்டகப்பறை. இதுவும் இப்படி சொல்லித்தரேன் நான். சரிங்களா? தொண்டைனா தொண்டையை நான் வச்சுக்கிட்டா போதும். தொண்டை. சரிங்களா? இது வந்து இந்த தொண்டகப்பறை
இது ஏறுகோட்பறை. இது இது இந்த மாதிரி படிச்சுட்டா தான் ஈஸியாக இருக்கும். இது நான் சொல்கிறேன். இதுக்கு மீன்கோட்பறை, துடிப்பறை. அடுத்து யாழ் வந்து குறிஞ்சி யாழ், பண் வந்து குறிஞ்சி பண்ணு. தொழில் நமக்கு தெரியும். அவங்க மலையில் இருக்கிறவங்க தேன் எடுக்கிறது, கழங்குறது. இந்த கும்கி படத்தில் வச்சிட்டிங்கன்னா இது ஈஸி. இது எல்லாமே சரிங்களா. இந்த பறையும் வேறு என்ன சொன்னேன், விலங்கும் நான் அந்த கிராஸில் சொல்லித்தரேன் சரிங்களா. சரி, இது குறிஞ்சி இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? குறிஞ்சிக்கு வந்து தெய்வம் முருகனை ஞாபகம் வச்சுக்கணும். குறிஞ்சி நீங்கள் சொன்னீங்கன்னாவே அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் யார் யார் ஞாபகம் வச்சுக்கணுமா? ஃபஸ்ட்டு முருகனை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. முருகனை ஞாபகம் வச்சுக்கணும், கும்கி படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டையும் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே அடிச்சிடலாம் சரிங்களா. சரி, அடுத்து முல்லை பாருங்கள். நீங்கள் இது எல்லாமே மனப்பாடம் பண்ணலாம் கிடையாது, நீங்கள் ஆப்ஷன் வச்சு அடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. ஸோ முல்லை பாருங்கள். முல்லைனா காடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். காடும் சார்ந்த இடமும் சொன்னேன். சரி, இந்த எல்லாரும் இந்த சின்ன குழந்தைங்க கிருஷ்ணருக்கு இது போடுவாங்க தெரியுங்களா? கிருஷ்ணர் நாடகம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது பேர் என்ன, சுட்டி டிவின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு ஒரு டிவி போட்டுவிடுவோம்லம்மா, அந்த டிவியில் கிருஷ்ணர் நாடகம் போடுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். கிருஷ்ணரில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவர். என்னம்மா போகோ சேனலா சார்? போக கூட கிடையாதுமா சார், லிட்டில் கிருஷ்ணா தான் சார். லிட்டில் கிருஷ்ணா தான். அந்த அந்த இதுதான்மா, அந்த நாடகம் தான். அந்த நாடகம் பார்த்தீங்கன்னா போதுமானது. இது எல்லாமே அதுலேயே கவர் ஆகும். இது இருக்க எல்லாமே அதில் கவர் ஆகும். நான் சொல்கிறேன் பாருங்கள். கிருஷ்ணன் வந்து எங்கே இருப்பாருன்னா காட்டில். கிருஷ்ணன்னா வந்து திருமல் தானம்மா கிருஷ்ணன் யாருமா? திருமல் அவரு அந்த நாடகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா காட்டில் அதை வந்து ஆடு மாடுலாம் மேய்ப்பார் சரிங்களா. காட்டில் வந்து என்ன பண்ணுவார்னா ஆடு மாடுங்க மேய்ப்பார். வரகு சாமியை சாப்பிட்டு தான் ஆடு மாடு மேய்ப்பார் சரிங்களா. அவர் ஆடு மாடு மேய்க்கும் போது முயல் மான்லாம் வரும். இந்த முயல் மானை வேட்டையாடுறதுக்கு வந்து புலியும் வரும் சரிங்களா. முயல் மானை என்ன சாப்பிடும்னா புலி சாப்பிடும். முயல் மானை வேட்டையாடுறதுக்கு புலியும் வருவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து முல்லைப்பூ, தோன்றிப்பூ. அதாவது தோன்றி பூ, காட்டில் முல்லைப்பூ தோன்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டில் முல்லைப்பூ தோன்றுதுன்னு சொல்லுவாங்க. இது மரம் கொன்றையா காயா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அடுத்து சொல்லிட்டேன் காட்டுக்கோழி மயில், கிளி மயில்னு இது இங்கேயே சொல்லிட்டேன். காடுங்கிற இடத்துலையே அந்த இருக்குது காட்டுக்கோழி மயில் சரிங்களா. இந்த பாடி சேரி அப்படிங்கிறது வந்து இந்த சேரி அப்படிங்கிறது காட்டை குறிக்கும் சரிங்களா. பாடி சேரி சரிங்களா, அது வந்து காட்டை குறிக்கும். நீங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னா பாண்டிச்சேரியை பாண்டிச்சேரி ஞாபகம் வச்சுக்கணும். பாண்டிச்சேரி காட்டு வழியாக போகணும் ஞாபகம் வச்சுக்கணும் இதை சரியா. காடுனா முல்லை இது. ஸோ இது காட்டாறு, காடுங்கிறதுனால ஆறு காட்டாறு. இது ஏறுகோட்பறை சரிங்களா. ஏறுகோட்பறை ஒன்றும் இல்லை. அடுத்து முல்லையால், குறிஞ்சியால், முல்லையால், மருதையால், பாலையால். இந்த விலரியால் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அந்த விலரியாளுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது நெய்தலில் வரும். இதுதான் இந்த கடலில் இறங்கி வந்து நெய்யை வந்து விளரணும், அதை கிண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலில் இறங்கி நெய்யை வந்து செம்மையாக கிண்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது செவ்வழிப்பன் விலரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஏறுதழுவுதல், நிறைமேத்தல், இது ஈஸி. ஏறுதழுவுதல், நிறைமேத்தல். நிறைனா வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறது தான் சரிங்களா. இது உழவு உழுறது இது. ஓகே சரி. இந்திரன், மருதத்துக்குரிய கடவுள் வந்து இந்திரன் சரிங்களா. வயல் வந்து இது வயலும் வயல் சார்ந்த இடமும் சரிங்களா. இது இந்திரன்னா இந்த இதுதான் பரீட்சையில் கேட்பாங்க அடிக்கடி. இதான் ஞாபகம் வரவே வராது சரி. மற்ற எல்லாமே நம்ம லிங்க் பண்ணிடலாம். இது மருதம் தான் ஞாபகம் வராது. நெய்தலுக்கு வருண பகவான் சரிங்களா. நெய்தலுக்கு வருண பகவான் தான். பாலைக்கு வந்து கொற்றவை சரிங்களா. கொற்றவைனா அது வந்து ஒரு காளி வகையோடு சேர்ந்தது கொற்றவைங்கிறது சரி. இங்கே பாருங்கள், மருதத்துக்கு நமக்கு தெரியும். வயல் இருந்ததுனாவே உழவு உழுவாங்க சரிங்களா. வயல் இருந்ததுன்னா உழவு உழுவாங்க. அதனால தான் ஊரன், உழவர், உலத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல் தான் விளையும் சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எருமையும் நீர்நாயும் தான் வந்து விலங்கு. எருமையும் நீர்நாயும் விலங்கு. செங்கல் நீர் தாமரை, இது வந்து பூ சரிங்களா. காஞ்சி மருதம், இது ரெண்டும் வந்து பூக்கிற மரத்தோட பேர். தாமரைப்பூ வந்து வயலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சட்டு பறவை வந்து நாரை, அன்னம், நீர்க்கோழி. காட்டுக்கோழி காட்டில் இருக்கும். கவனமாக பாருங்கள். காட்டுக்கோழி இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்.
காட்டுக்கோழி காட்டில் இருக்கும், நீர்க்கோழி வந்து வயலில் இருக்கும். சரிங்களா? வேறு எதெல்லாம் ஈஸி தான். இந்த பேரூர் மூதூர்னு சொல்லுவாங்க. நீர் வந்து கிணத்துல இருந்து தான், வயலில் தானே கிணறு இருக்கும், அது சொல்கிறாங்க மனை கிணறு பொய்கைன்னு சொல்லிட்டு. பறை வந்து மணமுலா நெல்லரி கிணை. சரியா? அந்த நெல்லரி கிணை கொடுத்துட்டானா இது ஈஸி, ஏன்னா நெல் வந்து வயலில் தான் விளையும், இது ஈஸி. மற்றது கொடுத்தானா தான் கஷ்டம். அடுத்து யாழ் மருத யாழ், பண் வந்து மருத பண்ணு, வேலை வந்து நெல்லறிதல் களை பொறிதல் தான் நம்மளுடைய வேலை, இதனுடைய வேலை. சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து நெய்தல் பார்த்தோன்னா நெய்தலோட கடவுள் வந்து வருணன். சரிங்களா? மழை வரணுன்னா யாரம்மா வேண்டுவோம்? வர்ண பகவான் சார். வர்ண பகவானை தான் மழை வரணும் வேண்டுவோம். ஸோ அதுதான் கடலில் வந்து மழை பெய்யுது, அப்போ வர்ண பகவானை தான் வேண்டுவோம். சரிங்களா? அந்த பரதன் பரத்தியர் தெரியும், நம்ம வந்து மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் பரதன் பரத்தியர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணவு வந்து கண்டிப்பாக சாப்பாடு வந்து மீனாக தான் இருக்கும். உப்பு மீன் தான் இதனுடைய சாப்பாடு அவங்களுக்கு. கடலில் வந்து முதல்ல சுறாலாம் இருக்கும், அதனால் விலங்கு வந்து முதல்ல சுறா. பூ வந்து தாளை நெய்தல் அப்படிங்கிற பூ. சரிங்களா? மரம் வந்து புன்னை ஞாழல், இது ரொம்ப முக்கியம், இது கேட்பாங்க அடிக்கடி பரீட்சையில். இது ஏன்னா ஆப்ஷன் கொடுக்கும்போது இது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. சரியா? சம்மந்தம் இல்லாத ஒன்று இருக்கும், அதுதான் இது. இலுப்பை பூ, இந்த பாலை பூவும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுலேயே பாலை இருக்கும். இந்த இலுப்பை அப்படிங்கிறது வந்து இதில் தான் இருக்கும். இதில் இருக்குன்னா நம்ம டெசர்ட்டில் தான் இருக்கும். சரிங்களா? இலுப்பை பூ அப்படின்னு சொல்லுவாங்க, டெசர்ட்டில் தான் இருக்கும், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த புன்னை ஞாழல் வந்து கடலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நினைவில் வராது. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். புன்னை ஞாழல்ங்கிறது கடல் சார்ந்த இடத்தோடைய மரம். அடுத்து வந்து கடற்காகம், இதில் கடல் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிடலாம், கடற்காகம். இந்த புறா பருந்து இருக்கு இல்லையா, புறா பருந்து, இது ரொம்ப கவனமாக பார்க்கணும். புறாவும் பருந்தும் பாலைவனத்துக்குரிய பறவைகள். புறாவை நீங்கள் பாட்டுக்கு காட்டில் கொண்டு போய் போட்டக்கூடாது, ரொம்ப தப்பாக பண்ணாது. காட்டுக்கோழி மயில் தான் வந்து காட்டில் இருக்கும். சரி, ரைட்டு. அடுத்து வந்து பட்டினம் பாக்கம், நம்ம இது எல்லாமே தெரியும். காவேரிப்பட்டினம் இல்லை பட்டினப்பாக்கம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே வந்து கடல் பகுதியான இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் இந்த பட்டினம் பாக்கம். இதுக்கு வந்து குறும்பு. சரிங்களா? குறும்புன்னு இருக்கிறது கொட்டவை பாலைவனத்தோட சேர்ந்தது. சரி, இங்கே பாருங்கள், இது வந்து மனைக்கிணறு. சரிங்களா? இது வந்து மனைக்கிணறுனா அது வந்து இதை குறிக்கும்னா வயலை குறிக்கும். மணற்கிணறு அப்படின்னா அது வந்து என்ன குறிக்கும் அப்படின்னா கடலை குறிக்கும். சரிங்களா? உவர்களி மணற்கிணறு வந்து கடலை குறிக்கும். இது வந்து வற்றிய சுனை கிணறு. இங்கே பாலையில் தண்ணியே இருக்காது, அதனால தான் வற்றிய சுனைன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? நெய்தலுக்கு வந்து மீன், அது நமக்கு தெரிஞ்சது தான், மீன் கோட்பறை. சரிங்களா? இது வந்து துடி பறை வந்து துடிப்பறை. இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் நீங்கள் ஞாபகம், துடினா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. பாலையில் அதிகமாக வெயில் அடிக்கும் இல்லையா, பாலைவனத்தில் அதிகமாக வெயில் அடிக்கும். ஸோ வந்து துடிச்சு செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால துடிப்பறை. யாழ் வந்து இது விளரியாழ், இது பாலையாழ். இது பண் வந்து செவ்வழிப்பண், இது பஞ்சுரப்பண். பஞ்சம் அதிகமாக இருக்கும், பஞ்சுரம்னா பஞ்சம் அதிகமாக இருக்கும், வெயில் அடித்தா பஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் அது வந்து பஞ்சுரப்பண். சரிங்களா? இந்த செவ்வழிப்பண் தான் இப்போ தான் இதுக்கு ஷார்ட்கட் சொன்னேன். இதில் கடலில் இறங்கி, சரிங்களா, கடலில் இறங்கி செம்மையாக வந்து கிளறணும், அதான் விளறணும் அப்படின்னு சொல்கிறது விளரிப்பல். இதுக்கு தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைதல். இதுக்கு வந்து வழிப்பறி, ஆணிரை கவர்தல். இது வந்து என்ன அப்படின்னா தொழில். இந்த டேபிள் நீங்கள் ஒரு தடவை போல் 2 தடவை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு டேபிள் தான். இது ஈஸியாக நம்ம அடிக்கவும் முடியும். சரிம்மா, சரி பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். நீங்கள் நிறைய படம், ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடல் சார்ந்த படங்கள். இப்போ இந்த இவன் படம் ஒரு படம் இருக்குது, என்ன படம் அப்படின்னா இந்த பாலைக்கு இருக்கிற நெய்தலுக்கு இருக்கிற எல்லாமே பார்த்தோன்னா தனுஷ் படம் ஒன்று இருக்குது. இந்த கொம்பன் சூரான படம் இருக்குல்ல, அந்த பாட்டு வரும்ல, அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் அதிலே இருக்கும். இது கடல் சார்ந்த படங்கள் நிறைய எடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் எல்லாமே அதுலேயே அதை ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இது வந்து ஈஸி. இந்த பாலைக்கு வந்து இவன் ஆதி ஒரு படம் நடிச்சிருப்பான், அந்த படத்தில் வந்து இந்த பாலை நிறத்தை தான் காட்டியிருப்பாங்க. சரிங்களா? அந்த இது ஃபுல்லாகவே இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள். உரிப்பொருள் வந்து குறிஞ்சிக்கு வந்து புணர்தல் நிமித்தமும் வந்து உரிப்பொருள். முல்லைக்கு வந்து காத்திருக்கிறது இருத்தல் நிமித்தமும். மருதத்துக்கு வந்து ஊடல் நிமித்தமும். நெய்தல் வந்து இரங்கல் நிமித்தமும். பாலை வந்து பிரிதல் நிமித்தமும். இது ஒன்றும் இல்லை.
அடுத்து பாருங்கள் புறப்பொருள், இது ரொம்ப முக்கியம். புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படும். சரியா, 12 வகைப்படும். இது ஒன்று சும்மா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வெச்சி அப்படின்னா ஆநிறை கவர்தல். அதாவது வந்து எதிரி நாட்டு பசுக்களை வந்து நம்ம கடத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னா, எதிரி நாட்டு பசுக்கள், சரியா, எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய பசுக்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னாவே அது என்ன அர்த்தம் அப்படின்னா அது இழிவான செயல். சரிங்களா, இப்போது 2 நாடு இருக்குது, 2 நாட்டுக்கு இடையில இப்போ இவனுக்கும் சண்டை வர்றதுக்கான ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2வது நாட்டுக்காரனுக்கு வந்து முதல் நாட்டுக்காரன் பிடிக்கல அப்படின்னா இந்த 2வது நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னா நேராக போயிட்டு இங்கே முதல் நாட்டில் மேய்கிற பசுவை பூரா திருடிட்டு வந்துடுவோம். சரிங்களா, அதுதான் ஆரம்பம். சரியா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்தியா இருக்குது, சரியா, பாகிஸ்தான் இருக்குது. சரியா, இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்குவேன். பாகிஸ்தான் வந்து நம்ம கூட சண்டை போடணும், நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படின்னா நம்ம நாட்டு பார்டரில் இருக்கிற அந்த பசுக்கள், அந்த மேய்ஞ்சிட்டு இருக்க பசுக்களை வந்து திருடிட்டு போயிடுவோம். அது இப்போ வந்து சூடுற பூ வந்து வெச்சி பூ. சரிங்களா, அந்த வெச்சி பூ தான் இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணிரையை வந்து கவரும் போது, ஆணிரையை வந்து திருடிட்டு போகும்போது வைக்கிற பூ வந்து என்ன பூன்னா வெச்சி பூ. கரந்தை பூ அப்படின்னா இந்த திருடிட்டு போன அந்த பசுக்களை வந்து மீட்டு எடுத்துகிட்டு வர்றது. சரிங்களா, ஆணிரை மீட்டலுக்காக வந்திருக்கேன், அது வந்து என்ன பூன்னா அப்போ கரந்தை பூ. அப்போ வெச்சியும் கரந்தையும் எதிரெதிர் திணைகள். சரிங்களா, ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்து வஞ்சி பாருங்கள், வஞ்சி காஞ்சி. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். வஞ்சி அப்படின்னா போருக்கு போகிறது வஞ்சி. சரிங்களா, அதுலேயே பேர்ல இருக்குது வஞ்சகம் அப்படி சொல்கிறோம்லையே, வஞ்சி. ஒரு போருக்கு போகிறது வந்து வஞ்சி. காஞ்சி அப்படின்னா அந்த அரசனோட எதிர்த்து போராடுறது. சண்டைக்கு வந்தானா பார்த்துட்டு இருக்க முடியும். சரிங்களா, சண்டைக்கு வந்தானா வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அது வந்து காஞ்சி, வஞ்சி காஞ்சி. அடுத்து நொச்சி அப்படின்னா கோட்டையை காக்கிறது நொச்சி. இந்த நொச்சி உள்ளினையும் எதிரெதிர் பதம். கோட்டையை காக்கிறது வந்து நொச்சி. இந்த பாகுபலி படத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் போர் நடக்கும். அப்போ பார்த்தோன்னா அந்த கோட்டையை பாதுகாப்பாங்க. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முக்கோண வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்யராஜ் போடுவார். ஓகேவா, அது வந்து இந்த கோட்டையை காக்கிறது வந்து நொச்சி திணை. கோட்டையை சுற்றி வளைக்கிறது வந்து உளின திணை. சரிங்களா, தும்பை திணைங்கிறதுனா வலிமையை நிலைநாட்ட போகிற அளவு தும்பை திணை. வாகைனா வெற்றி பெற்றதுக்கப்புறம் சூடுறப்போ வாகைப்பூ, வாகை சூடிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. சரிங்களா, பாடான் திணை அப்படின்னா பாடுவதற்கு ஒரு தகுதி உடைய ஒரு ஆளுமையோட, இப்போ ஒரு போய் போரில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோவேன், அவரை வந்து அவருடைய கல்வி வீரம் அந்த செல்வம் புகழை பற்றி பாடுறது பாடான் திணை. சரிங்களா, இதுதான் வந்து பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை, பாடான் திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பொதுவியல் திணை அப்படின்னா வெச்சியிலிருந்து இந்த பாடான் வரைக்கும் இருக்கிறது பொதுவானவற்றை வந்து கூறப்படாத சொல்கிறது. இந்த வெச்சியிலேருந்து பாடான் வரைக்கும் அவங்க ஜென்ரலாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் எதுவுமே சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சொல்கிறது பொதுவியல் திணை. சரிங்களா, கைக்கிளைங்கிறது ஒருதலை காமம், பெருந்திணைங்கிறது பொருந்தா காமம். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க நிறையா. புறப்பொருள்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, என்ன பூ வந்து சூடிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, ஓகே. நமக்கு இந்த யாப்பு இலக்கணம் அழகிடுதல் வகையெல்லாம் கிடையாது, நீங்கள் அதை ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. வல்லினம் மிகுமிடங்கள், வல்லினம் மிகா இடங்கள், இது ரொம்ப முக்கியம். இது வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் இருக்கும் நமக்கு. ஸோ வல்லினம்னு சொல்லிட்டேன். வல்லினம், இடையினம், மெல்லினம் இல்லையா. வல்லினம், இடையினம், மெல்லினம். இப்போ வல்லினம்னா என்ன? வல்லினம் எப்படி எழுத சொல்லியிருக்கேன்? சரிங்களா, இந்த வல்லினம் இது மிகுட இது எங்கெங்கெல்லாம் வரும், எங்கெங்கெல்லாம் வராது. இது வந்து கான்செப்ட். இது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். இது பரீட்சையில் உங்கள் எலிஜிபிலிட்டியில் நிறைய இடங்களில் இந்த கொஸ்டின் வந்து இருக்கும். ரொம்ப 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 முக்கியம். சரி, இப்போ பாருங்கள். ஒன்று நீங்கள் வல்லினம் மிகு இடங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை மிகா இடங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டையுமே படித்தா மறந்துடும். எது ஈஸியோ நீங்கள் அதை படிச்சுக்கங்க. ரைட்டா, பாருங்கள். இப்போ வல்லினம் மிகும் ஃபஸ்ட்டு, ரைட்டா, சுட்டெழுத்து வந்ததுன்னா ஈன்னு சுட்டெழுத்து வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். சரிங்களா, சுட்டெழுத்து என்னது? ஆவும் ஈயும் சுட்டெழுத்து. இப்போ வந்து அப்படின்னா அச்சட்டை. இப்போ சட்டை. இப்போ வந்து ஈச்சு வருது இல்லையா, அந்த இடத்துல ஈச்சு போடணும்னு அர்த்தம். சரிங்களா, சட்டை குட்டல் சட்டை, அது அச்சட்டை. அப்போ இங்கே வர கசல சா வந்து மிகும்.
சரியா? இப்பையன் ஈ கூட்டல் பையன், அப்போ இப்போ வந்து வல்லினம் மிகும். சரிங்களா? ரெண்டாவது அந்த இந்த அப்படிங்கிற இடத்துலையும் வந்து வல்லினம் மிகும். அந்த இந்த அப்போ ஆ ஈன்னு வந்துட்டாவே என்ன இருக்கும்? வல்லினம் மிகும். சரிங்களா? அந்த பக்கம் இந்த கவிதை. சரிங்களா? இந்த இக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல கேட்பான் சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு, கீழ்கண்ட இடத்துல ஒற்றுப்பிழை இல்லாமல் சரி பண்ணி எழுது அப்படின்னு கேட்பான். சரிங்களா? இதை பாருங்கள், அந்த பக்கம் இந்த பக்கம். அடுத்து எந்த அப்படின்னாலும் அந்த வினா சொல்லையும் வரும். அந்த பக்கம் இந்த பக்கம் ஆயி வந்துருச்சு. இப்போ எந்த எந்த அப்படின்னாவே ஏ வருது. ஏன்னு சொல்ல வந்தாலுமே அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து வல்லினம் மிகும். சரிங்களா? எந்த திசை, எந்த சட்டை இங்கே பாருங்கள். ஏன்னு வந்துட்டாவே மிகும்னு வச்சுக்கோங்களேன். ஆ இ ஏ எது வந்தாலும் மிகும். ஆ இ ஏ இதில் வந்து எது வந்தாலும் மிகும். அது அந்த இந்த எந்த எப்படி இருந்தாலும் சரி, அப்படி இப்படி எப்படி இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்படி இப்படி எப்படி ஆ இ வந்தாவே மிகும். இங்கே போட்டிருக்கான் பாருங்கள். அப்படி இப்படி எப்படினாலும் மிகும். அதற்கு இதற்கு எதற்குனாலும் மிகும். சரிங்களா? புரியுதா? இது வரைக்கும் வந்துட்டோம் இப்போது. சரிங்களா? ஆ இ ஏ மூணே மூணு சொல்லு எந்த இடத்துல வந்தாலும் அங்கே இருக்கிற வல்லினம் கண்டிப்பாக மிகும். சரியா? அடுத்து இனி தனி மிக அப்படிங்கிற சொல்லில் வந்து வல்லினம் மிகும். அடுத்து என அப்படின்னு சொல்கிற இடத்துல வல்லினம் மிகும். ரொம்ப ரொம்ப முக்கியம், இரண்டாம் வேற்றுமை வரியில் வல்லினம் மிகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இரண்டாம் வேற்றுமை இதுலேயும் நான்காம் வேற்றுமையிலையும் வல்லினம் மிகும். இது ரொம்ப முக்கியம். ரெண்டையும் நாளையும் ஞாபகம் வச்சுக்கணும். 2 இடங்கள்லையும் 4 இடங்கள்லையும் வல்லினம் மிகும். இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். 3க்கும் 5க்கும் அங்கே வந்து மிகாது. சரி, இகரத்தில் முடியும், வினையத்தில் முடியும். நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஆ இ ஏ எங்கே வந்தாலும் வல்லினம் மிகும்னு. அப்போ இகரம்னா இ. சரிங்களா? ஈல வல்லினம் மிகும். உகரத்தில் முடிகிற வன்தொடர் குடிகளும் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். அடுத்து ஓமை தொகையில் மிகும், உருவத்தில் மிகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஓமை உருவகம், இது ரெண்டுலேயும் ஓமை உருவகம் இது ரெண்டுலேயும் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 8 பேரில் முடியும் வல்லினம் மிகும். அதே மாதிரி திசை சொற்களில் வர வல்லினம் மிகும். மகர மெய்யில் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் கண்டிப்பாக மிகும். இது ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். அப்போ 2 சொல்லிட்டேன், 4 சொல்லிட்டேன், 6 சொல்லிட்டேன். எல்லாமே ரெட்டப்படையாக வருது. சரிங்களா? 28 பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இதில் உரிச்சொல்லில் வல்லினம் மிகும். சாலத்தவ தடக்குள்ள வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்து இருக்கக்கூடிய வல்லினம் மிகும். சில உருவச் சொற்களில் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வல்லினம் மிகுங்கிற இடங்களை மட்டும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணால் போதும். மற்ற இடங்கள்ல எல்லாமே வல்லினம் மிகாது. இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் வராதெல்லாம் இது இருக்கும். சரிங்களா? எழுவாய் சொற்கள், அது இது எது, சரிங்களா, ஆகிய சொற்களில் வராது. பெயரச்சம் எதிர்மறை நீங்கள் கேட்கக்கூடாது. ஆ இ ஏன்னு வந்தாவே மிகுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இ ஏன்னு வந்தால் மிகுமேன்னு சொல்லிட்டு இப்போ நீ அதுன்னு போடுற, அது சென்றது அப்படின்னு வச்சு போட முடியுமா? அந்த இடத்துல போட முடியாது. சரிங்களா? அந்த இந்த போட்டால் கண்டிப்பாக போடலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல உகரம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரிங்களா? உகரம் இருக்கும். அதனால் இதில் நமக்கு பொருந்தாது. அடுத்து பெயரச்சம் எதிர்மறை பெருசாக வல்லினம் மிகாது. சரி, 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை வல்லினம் மிகாது. சரியா? இது தப்பாக போட்டிருக்காங்க அந்த இடத்துல. இது தப்பு. இது 14ஆம் புக்கில் இருக்குது. இது தப்பு. அடுத்து 3ஆம் 5ஆம் விரிதல்களில் வந்து வல்லினம் மிகாது. சரி, வினை தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கூடாது, ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் வல்லினம் மிகு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மிகாது வேணாம். நீங்கள் மிகவும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். இதுதான் எளிமையாக இருக்கும். சரிங்களா? சரி, இது ஒரு கான்செப்ட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே புக்கு கண்டென்ட் தாங்க இருக்கும். இதுக்கு 12 புக்கு கண்டென்ட் தான் இருக்கும். தன்வினை பிரிவுலாம் நடத்திட்டேன், நான் ஏற்கனவே நடத்திட்டேன் உங்களுக்கு. இதெல்லாம் நடத்துனது தான், புக்கு பார்க்கும்போதே நடத்துனது தான். ஸோ இது இதுக்கப்புறம் ஒவ்வொரு புக்ஸ்லையும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுகள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுங்க. இதை பிரிண்ட் போட்டு நல்லா படிச்சுங்க. இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்போம். இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே போதும்.